நம்ம முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு சென்னையில 2 பங்களா இருக்கு. ஒண்ணு பனையூர்லயும், இன்னொன்னு நீலாங்கரையிலயுமே இருக்கு. இவரு செக்ரட்டரியேட் போகணும்னா கான்வாய் த்ரூ தான் போயிட்டுருக்காங்க. இந்த கான்வாய் போகும்போது பார்த்தீங்கன்னா, 2 சைடு பொதுமக்கள்லாம் நின்னுகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் இப்ப மே மாசம் விடுமுறை. ஸ்கூல், காலேஜ் எல்லாம். இப்ப ஜூன் மாசம் வந்துருச்சுன்னா, ஸ்கூல், காலேஜ் தொறந்துட்டாங்கன்னா, அந்த பசங்கள்லாம் குறித்த நேரத்துக்கு அவங்க போகவே முடியாது. அப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் அதிகமாயிடும். இவரோட கான்வாய் போன பிற்பாடு தான் டிராஃபிக்கே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவருடைய நீலாங்கரை வீட்டில இருந்து செக்ரட்டரியேட்டுக்கு போகிறதுக்கு ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. ஆனால் செக்ரட்டரியேட்டில் பெர்மனெண்ட்டாக எதுவுமே வந்து ஹெலிபேடெல்லாம் இல்லை. அங்கே டிஃபென்ஸ் லேண்ட் இருக்குது. டிஃபென்ஸுக்கு சொந்தமான இடத்துல தான் ஹெலிபேடை இருக்குது. அங்கே தான் ஹெலிகாப்டர் இறக்க முடியும். ஆனால் டிஃபென்ஸ் ஆஃபீஸர் கொஞ்ச நாளைக்கு தான் பயன்படுத்தா, பெர்மனெண்ட்டாக பயன்படுத்துறது அவங்க அனுமதி தரல. அது மட்டும் இல்லாமல் இது விஜய் அவர்களும் இதுக்கு நோன்னு சொல்லிட்டாரு. காரணம் இது ஒரு ஆடம்பரமான செலவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு மறுத்துட்டாரு. அதனால அடையாறு கிரீன்வே சாலையில் அங்கே முதல்வருக்கான அஃபிஷியல் ரெசிடென்ஸ்